இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நான் சொல்லப்போகின்ற கதை கற்பனை கதை. இதில் உள்ளவர்கள் யாரும் உண்மையாக இருப்பவர்கள் அல்ல. எல்லாமே கற்பனை தான். எந்த தனிநபரையும் குறிப்பிடவும் அல்ல. சரி, கதையை ஆரம்பிப்போமா? எனது இனிய நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் எல்லோருடன் நன்றாக பழகுவார். அவருக்கு ஒரு மகன், ஒரு மகள். மகன் நன்றாக படித்து அவன் பொறியியல் துறையில் பட்டம் பெற்று சென்னைக்கு வேலைக்கு சென்று விட்டான். மகள் சிறியவள், கல்லூரியிலே படித்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் காலையிலே கல்லூரிக்கு சென்றவள் மாலை திரும்பவில்லை. மறுநாள் வரை இவர் பொறுத்து பார்த்தவர் வரவில்லை என்று தெரிந்ததும் நேராக என்னிடம் வந்தார். நான் ஏதாவது உங்களுக்கு தெரிந்ததா, எந்த பையனோடும் ஏதாவது அந்த பொண்ணுக்கு தொடர்பு இருப்பதாக உங்களுக்கு ஏதாவது எண்ணம் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டேன். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை என்று அவர் மறுத்துவிட்டார். அந்த பொண் அது 18 வயதுக்கு உட்பட்டவள். எனவே அவள் குறித்து கண்டிப்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்று அவர் கூறினார். நான் அவரிடம் சொன்னேன், எதற்கும் அவசரப்படக்கூடாது என்று சொல்லி காவல் நிலையம் சென்றோம். அங்கிருந்த காவல் ஆய்வாளர்கள் மிக தெரிந்தவர் என்பதால் குற்றங்களை பதிவு செய்து கொள்ளாமல் அவரிடம் வேண்டிக் கொண்டு ஒரு காவல்காரரை மட்டும் என்னிடம் அனுப்பி வைத்தார். நான் நண்பருடைய மகனையும் அழைத்து கொண்டு சென்றோம். நண்பருடைய மகனுக்கு அவளுடைய தோழிகள் இருக்கிற இருப்பிடம் தெரியும். அவன் மிகவும் படப்படுத்தான். எப்படி அந்த பெண் பார் செய்யலாம்? எனது அக்கா, எனது தங்கை செய்தது தவறானது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் வீரவசனம் பேசினான். சரி, அவன் முதலில் திருச்செங்கோடு என்ற ஒரு பகுதிக்கு சென்று அவனுடைய தோழி வீட்டுக்கு சென்று பார்த்தோம். அவள் சொன்னால், நேற்று தான் காலையிலே அந்த பெண்ணிற்கு திருமணம் நடைபெற்றது. அந்த பையன் ஒரு ஹோட்டலிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். சரி, எங்கே சென்றிருப்பார் என்று கேட்டதற்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு ஊரிலே அவர்கள் சென்று இருப்பதாக அவள் சொன்னாள். அந்த பையனை கேட்கும்போது அவன் அந்த வீடு தெரியும் என்று எங்களை அழைத்து கொண்டு போனான். அங்கே போனால் அந்த பெண், அவளுடைய தோழி சொன்னால், இங்கிருந்து புறப்பட்டு அவர்கள் வேலகொண்டம்பட்டி என்ற பகுதியில் உள்ள தோழி வீட்டுக்கு சென்றதாக சொன்னாள். அங்கிருந்து அங்கு சென்றோம். அங்கும் அவளை காணவில்லை. அப்புறம் அவளை கேட்கின்ற நிலையிலே நாமக்கல் சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னாள். நாமக்கல்லும் சென்று பார்த்தோம். அங்கும் இருக்கிற அவருடைய தோழி அவர்கள் சென்று விட்டதாக கூறினார். சரி என்று சொல்லிவிட்டு அவளுடைய சொந்த ஊர், அந்த பையனுடைய சொந்த ஊருக்கு சென்றோம். அங்கே சென்றதான் அந்த காவல்காரர் என்னுடன் வந்தவர் சொன்னார், இந்த பகுதிக்குள் யாரும் நுழைய முடியாது, எனவே நான் வரமாட்டேன் என்று ஒரு கடையில் உட்கார்ந்து விட்டார். நான் அதற்கு அந்த சாலையிலே அமர்ந்து பேசி கொண்டிருந்த சிறுவர்கள் எல்லாம் அழைத்து கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே தான் கிளம்பி அவர்கள் கரூர் சென்றார்கள் என்று சொன்னார். இருப்பினும் நான் அவரிடம் ஒரு உதவி கேட்டேன். அதாவது, நான் அவளுக்கு நல்லது செய்ய வந்தவன், எதிராக செய்யக்கூடிய செயல்களை செய்ய எனக்கு விருப்பமில்லை, அவர்களுக்கு நன்மை செய்யத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற அந்த டவுன் பஞ்சாயத்து தலைவர் அவர்களை பார்க்க வேண்டும் என்று கேட்டேன். என்னுடைய கருத்திலே அவர்கள் ஒன்றிப்போய் என்னை அழைத்து கொண்டு அந்த தலைவருடைய வீட்டுக்கு சென்றார்கள். என்னுடைய பகுதியிலே இருப்பவர்களும் அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த தலைவர் தான். இவரும் அதே கட்சியை சேர்ந்தவராக இருப்பதால் அவரிடத்திலே நான் முதலிலே வணக்கம் செலுத்தி உட்கார வைத்துவிட்டு அவரிடத்தில் சொன்னேன், எனக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இருந்திருந்தால் முதலிலேயே காவல் நிலையத்தில் நாங்கள் பதிவு செய்திருப்போம். அவர் இந்த பெண்ணிற்கு இன்னும் மேஜராக இல்லை. இருந்தால் அந்த பையனையும் கைது செய்து அவனுடைய எதிர்காலம் வீணாக இருக்கும். எனவே அதை செய்ய நாங்கள் விருப்பப்படவில்லை, நல்லது செய்ய வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவரிடத்தில் ஒரு நல்லெண்ணத்தை பெற்றேன். பின்னாலே அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி நேற்றைய தினமே திருமணம் ஆகிவிட்டது, ஏற்கனவே ஒரு திருமணத்திலே சந்தித்தவர்களுக்குள்ளே ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கிறது, அது பின்னாலே காதலாக மாறியிருக்கிறது. அந்த பொண் தன்னுடைய பெற்றோர்களுக்கு சொல்லாமல் தன்னுடைய நண்பர்களை வைத்து திருமணம் செய்து கொண்டு விட்டாள் என்று அவர் சொன்னார்கள். அவர் என்னுடைய அன்பான ஒரு அவரிடம் பழகுவதை பார்த்துவிட்டு, உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களுடைய எண்ணம் நல்லது,
நீங்கள் அதை அழிக்காமல் நேரடியாக அந்த பேச வந்தது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எனக்கு முகவரி தாருங்கள். அந்த பெண்ணுடைய அப்பா வீட்டிற்கு நான் நாளை மதியம் வந்து சேர்கிறேன் என்று சொன்னார்கள். சரி என்று சொல்லிவிட்டு நானும் அங்கிருந்து திரும்பி ஊருக்கு வந்தேன். அந்த பெண்ணுடைய தகப்பனாரிடம் கூறினேன், திருமணம் ஆகிவிட்டது, இனிமேல் அதை பிரிப்பது நன்றாக இருக்காது, அவர்கள் நாளைக்கு வரட்டும், நல்ல ஒரு விருந்து கொடுக்கலாம் என்று சொன்னேன். அதே மாதிரி மறுநாள் அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த மணமகனையும் மணமகளையும் அழைத்து கொண்டு வந்தார். அந்த நண்பருடைய வீட்டிலே ஒரு சிறிய விருந்து ஏற்பாடு செய்து மிக குறைந்த நபர்களை மட்டும் அழைத்து அந்த இடத்திலே ஒரு விருந்து வைத்தோம். பேசி கொண்டிருக்கிற பொழுது அப்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பெண் படிப்பை தொடர வேண்டும் என்றும் இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு வகையிலே ஒரு நல்ல தொழில் செய்வதற்கு உதவுவது என்றும் ஒரு தீர்மானித்தோம். இதை எல்லோருமே வரவேற்றார்கள். இதுவரை சரியாகத்தான் சென்று கொண்டது. அந்த பெண் எனக்கு மிகவும் நன்றாக தெரிந்தவள், பழகியவள். எங்கள் பக்கத்து வீட்டில் அவள் இருந்தவள். எனவே அவள் போகும்போது என்னை அழைத்தாள். அங்கிள், ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும்னா. சரி என்று நான் அவளுடைய அறைக்கு சென்றேன். அவள் சொன்னாள், மாமா, நாங்கள் விரும்பினோம், திருமணம் செய்து கொண்டோம். ஆனால் எங்கள் ஜாதி வெவ்வேறாக இருந்தால் எனது பெற்றோர்கள் இதற்கு ஆதரவு தரமாட்டார்கள் என்ற இடத்திலே தான் நான் இவ்வாறு செய்தேன். நீங்கள் சொல்லிய பிரகாரம் நான் நன்றாக படிக்கிறேன், நல்ல வேலைக்கு செல்கிறேன், அவரையும் நன்றாக கவனித்துக் கொள்கிறேன். அவருடைய வியாபாரத்திலும் அவர்கள் மேலும் முன்னேற உங்களுடைய ஆசைகள் தேவை என்று சொன்னாள். நான் அவளுக்கு சொன்னேன், நிச்சயம் கடவுளுடைய ஆசை உண்டு, நன்றாக செய்யுங்கள், இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் செய்யுங்கள் என்று. அப்பொழுது அவள் சொன்னாள், ஒரே ஒரு ரகசியம் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் சொல்லாமல் இருந்தால் சரியாக போகாது என்று சொன்னாள். என்ன ரகசியம்மா என்று கேட்டேன். அவள் சொன்னால், இந்த திருமணத்திற்கு என்னுடைய சகோதரர் முழு ஆதரவு கொடுத்தார். அவர்தான் நீங்கள் ஒவ்வொரு பகுதியில் வருகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் எந்த பகுதியிலே வந்து கொண்டிருக்கிறீர்கள் என தகவல் கொடுத்தனால் நீங்கள் வந்து எங்களை அழைத்து கொண்டு காவல் சென்று விட்டீர்கள் என்று பயந்துதான் ஒவ்வொரு இடத்திலிருந்து மாறிக்கொண்டிருந்தோம். எனது சகோதரர் தான் நீங்கள் எந்த பகுதியில் வந்திருக்கிறீர்கள் என்று ஒரு காரில் பின்னாலே உட்கார்ந்து கொண்டு எனக்கு மெசேஜ் கொடுத்து கொண்டு வந்தார் என்று சொன்னார். எனக்கு வியப்பு ஏற்பட்டது. இவ்வாறு செய்வது ஒரு சகோதரனுக்கு சரியாக இருக்குமா? இதை ஏன் முன்னாலே அவருடைய வீட்டிலேயே தெளிவுபடுத்தியிருந்தால் இந்த மாதிரி நாங்கள் அலைய நேர்ந்திருக்காதே என்று அவளும் பகிர்ந்து கொண்டு அந்த பையனையும் அழைத்து, ஏனப்பா எங்களை அலைய வைத்தாய், நீ முன்னாலே சொல்லியிருந்தால் இதை சரியாகவே இவ்வளவு அலைச்சல் இல்லாமல் முடித்திருக்கலாமே, நம்முடைய ஆசையை வழங்கியிருக்கலாமே என்று கேட்டேன். அவன் அங்கில் சொல்வதற்கு பயமாக இருந்தது. எனவே தான், சரி இருந்தாலும் நீங்கள் இதை நன்றாக முடித்து வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி என்று சொன்னான். எனவே இந்த நேரத்திலே ஒன்றை மட்டும் சொல்கிறேன். எனது நண்பர் ஒருவர் இருந்தார், வேலூரை சேர்ந்தவர். அவருடைய பழகும்பொழுது அவர் சொன்னார், நான் எனது குழந்தைகள் 2 பையன் 2 பொண்ணையும் அழைத்தேன். அழைத்து கொண்டு அவரிடத்திலே சொன்னேன், பெற்றோர்களுக்கு பாதகமாக நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றே ஒரு சுதந்திரம் உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் யாரை விரும்பினீர்களோ அவளை திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் அதே நேரம் என்னிடத்தில் அனுமதி கேட்க வேண்டியதில்லை. அதாவது நான் அனுமதி தர வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். அட்லீஸ்ட் தகவல் சொல்லிவிட்டு, அதாவது பர்மிஷன் வேண்டாம், இன்ஃபர்மேஷனாவது பெற்றோர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னேன். இதே தான் இந்த இளைஞர்களுக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் இன்றைக்கு நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் என்று சொல்லி இந்த கதை தலைவலை நிறைவு செய்து நன்றி, வணக்கம்.